அண்மைச் செய்தி. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் தவேக சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பங்கேற்க தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிலிருந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறும் நட்சத்திர ஹோட்டலுக்கு தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். சுமார் 1500 பேர் பங்கேற்கும் வகையில் தவேக சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சென்னை அடுத்திருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இதற்கான ஏற்பாடுகள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் என்கின்ற தலைப்பில் இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுவதாக கட்சியினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பொருளாதார ரீதியாக நலிவடைந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் அதே போன்று உதவி தேவைப்படக்கூடிய நபர்களுக்கும் இந்த சமத்துவ கிறிஸ்துவ பண்டிகை மூலமாக நலத்திட்ட உதவிகளையும் பொருளாதார ரீதியான அந்த உதவிகளையும் செய்வதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்திருக்கக்கூடிய அந்த 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உரிய அடையாள அட்டையானது கட்சியினுடைய சார்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்ச்சி அரங்குகளுக்குள் அனுமதிக்கப்படவர் எனவும் அதே போன்று மற்ற யாருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கின்றார். இன்னும் சரியாக 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிகழ்ச்சிக்கு முன்னதாக கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பொழுது வெட்டப்படக்கூடிய அந்த கேக் ஆனது வெட்டப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படும் எனவும் அதன் பின் கட்சியினுடைய தலைவர் விஜயனுடைய கரங்களால் 1500 நபர்களுக்கும் அந்த நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்படும் எனவும் அவர்களுடையான அந்த உரையாடலும் நிகழும் எனவும் கட்சியினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக 1500 நபர்களுக்காக அந்த உரிய அடையாள அட்டையும் பாசும் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.